மக்களே வணக்கம். வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் முக்கியமான வேலை நடக்குது. நர்சரியில் இருக்கிற மிளகாய் கண்ணெல்லாம் நம்ம மெயின் ஃபீல்டுக்கு மாற்ற போகிறோம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காயும் இந்த நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலையில் இந்த நல்ல சூழ்நிலையை நீர் எங்களுக்கு தந்திருக்கு. அதுக்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த கண்டை நல்லா ஜபம் பண்ணிவிட்டு கண்ணெல்லாம் இங்கேருந்து எடுத்து ஆட்டோவில் ஏற்றி அங்கேருந்து மெயின் ஃபீல்டுக்கு போகுது. இதை ரொம்ப பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போகணும். நல்ல அழகான கண்ணிகளை ஏன்னா ஆட்டி எடுத்துகிட்டு போனால் செடி ஒரு மாதிரி ஆயிடும். ரொம்ப இலசாக சின்ன தண்டாக இருக்கிறதுனால ரொம்ப பாதுகாப்பாக போகணும். நர்சரியிலேருந்து வெளியே எடுக்கிறாங்க பாருங்கள். இது முதல் நாள் நம்ம விதை போட்டதுலேருந்து எவ்வளோ அழகாக வளர்த்து எடுத்தாச்சு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கூடவே இருந்திருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும். முதல் நாள்லேருந்து இப்போ நர்சரியிலேருந்து நம்ம மெயின் ஃபீல்டுக்கு மாற்றுற அளவுக்கு இந்த கன்று நல்லா வளர்ந்துருச்சு. எந்த பூச்சி தொல்லையோ எந்த வித வைரஸ் தாக்குதலோ இல்லாமல் நல்லபடியாக மருந்தெல்லாம் அடித்து பாதுகாப்பாக நடத்தியாச்சு. இப்போ மெயின் ஃபீல்டில் வந்து அந்த கங்காணி தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். முக்கியமான வேலை இப்போ அவருக்கு. இந்த கண்ணெல்லாம் நட்டுட்டு முதல் நாள்லேருந்து தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான உரம் மருந்து எல்லாம் கொடுத்து பார்க்கணும். நல்லா மிளகா வந்ததுக்கப்புறம் அறுவடை செஞ்சு மார்க்கெட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் அவர் வேலை தான். நீங்கள் எல்லோரும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய செலவு பண்ணி எவ்வளோ பேர் வேலை செஞ்சு இது வந்து இப்போ நடுற அளவுக்கு வந்திருக்குது. உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. பாருங்கள், போட்ட குழியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. உரம் போட்டு எல்லாம் ரெடி. இப்போது எல்லாரும் ஒவ்வொரு கண்ணாக நடுவாங்க. கங்காணி முதல்ல சொல்லி கொடுப்பாரு எப்படி நடுறதுன்னு. அதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்வாங்க. இந்த மிளகாய் பேர் வந்து மூட்டை குச்சிக்கான்னு சிங்களத்தில் சொல்லுவாங்க. தமிழில் நெய் மிளகாய்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் ட்ராகன் சில்லி. இதில் என்ன ஸ்பெஷல்னால் ரொம்ப காரமாக இருக்கும். கங்காணி சொல்கிறாரு எப்படி நடுறதுன்னு. இந்த மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பச்சை மிளகாய் விட இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஸ்ரீலங்காவில் வந்து இதை வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. பயங்கர காரமாக இருக்கும். இப்போது ஒரு பருப்பு வச்சாங்கன்னா அதுக்கு 2 மிளகாய் போட்டால் போதும், அவ்வளோ காரமாக இருக்கும். இதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்காது. பழக பழக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் நட்டு முடிஞ்சிடுச்சு. இந்த குச்சி ஒன்று எதுக்கு வச்சுருக்குறாங்கன்னா பக்கத்தில் அந்த கன்று வந்து காற்றுல ஆடக்கூடாது. இந்த இடம் ஓப்பனாக இருக்கிறதுனால நல்லா காற்றடிக்கும். அப்படி ஆடும் போது இந்த கன்று வந்து உடஞ்சிரும், மெலிஸ் சின்ன தண்டாக இருக்கிறதுனால. அதனால் பாதுகாப்பாக குச்சி வச்சு கட்டியிருக்கிறாங்க. அடுத்தது மழை வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இருட்டிட்டு தான் இருக்குது, பனி பெய்கிற மாதிரி இருக்குது. அதிக மழையும் நல்லதில்லை. அவசியமாக மழையும் தேவை, இதுக்கு வெயிலும் தேவை. அதனால் எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இருக்கணும். மேகமூட்டம் வருது பாருங்கள் தூரத்தில் எப்படி. இன்றைக்கி வந்து இந்த கன்று நடுற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. முதல்ல விதை போட்ட நாளும் சாப்பாடு கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இதை நாங்கள் வந்து தவறாமல் செய்வோம். இன்றைக்கி வந்து பானும் உருளைக்கிழங்கு நெத்திலி போட்ட ஒரு பால் சொதி மாதிரி அதுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்துருக்குறாங்க. பான்னா ப்ரெட்டு. இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து இந்த ப்ரெட்டை வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த ப்ரெட்டு தான் அது. முழுசாக இருக்கும். அதை வெட்டி துண்டு துண்டாக எடுத்து கொடுத்துருவாங்க. போன வாட்டி இதுவும் பருப்பும் தந்தோம். இந்த வாட்டி வந்து
கிழங்கும் நெத்திலி போட்டு சொதி வச்சுருக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு கொடுத்தா தான் நல்லா வயிறு குளிர்ந்து மனசார ஆசீர்வதிச்சுட்டு நல்லபடியாக சந்தோஷமாக செடியை நட்டுட்டு வீட்டுக்கு போவாங்க. நம்ம வேலை செய்கிறவங்களையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும், எந்த குறையும் இல்லாமல். இந்த சேனலை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டெய்லி எனக்கு கமெண்ட் போட்டு எனக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அவ்வளோதான், சொதி ரெடி ஆயிடுச்சு. இதில் தொட்டு சாப்பிட வேண்டியது தான். தேங்க்யூ மக்களே, பாய்.